திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். சிவாய நம. இன்று நவம்பர் 25 இந்திய நேரம் மாலை 6 மணி. நாம் விநாயகர் அகவல் போட்டியின் இறுதி சுற்று 18 வயதும் அதற்கு மேற்பட்டவர்களுக்குமான 4 நாட்களாக நடந்து வரும் போட்டியின் இறுதி சுற்றில் இன்று 4வது நாள். 4வது நாளில் முதல் பேட்ச் நாம் இப்போது தொடங்குகின்றோம். ஆரம்பிக்கலாம். முதலாவதாக பங்களிப்பு செய்ய வருபவர் சுமதி. வணக்கம் சுமதிமா, நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம், சிவாய நமம்மா. என் பெயர் சுமதி. ஊர் நெடுவாசல், புதுக்கோட்டை மாவட்டம், ஆலங்குடி தாலுக்காமா. அப்பா பேர் அருணாச்சலம் செட்டியார். ஓகே, நன்றி. சிறப்பா வச்சு இப்போ நீங்க வந்து நான் ஒரு வரி எடுத்து தரேன், நீங்க அதுல இருந்து சொல்லலாம். குண்டலி அதனில் கூடிய அசபை, அதுல இருந்து. குண்டலியதனில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டலு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து மூலாதாரத்தின் மூண்டலு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்த நியக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முகதூலமும் சதுர்முக சூக்கமும் என்முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி இனிதென கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய என்றன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தழுந்தி என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழிகாட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுட்டி. நன்றி நன்றி ஆச்சி, நன்றி. அருமையா இருந்தது, நல்லா பாடினீங்க. இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு சொல்லுக்கு பொருள் சொல்லலாம். 9 வாயில் ஒரு மந்திரம் அப்படின்னு வருது இல்லையா, அதுல வர அந்த ஒரு மந்திரம் அப்படிங்கிறது என்ன? ஓம் பிரணவ மந்திரமா. சிறப்புமா. ஓகே, சுமதி அம்மா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, நல்லா விளக்கம் பண்ணீங்க. நன்றிம்மா. திருத்திய முதல் ஐந்தெழுத்துங்கிறதுல அந்த முதல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்றீங்க? திருத்தமானதும் முதன்மையானதுமான ஐந்தெழுத்து நாம சிவாய. அந்த முதல் அப்படிங்கிறதுக்கான வேதமும் ஆகமும் மிகவும் பழமையானது. அதற்கு முந்தியது நமச்சிவாயா. ஐந்தெழுத்து. வேதம் ஆகமனுக்கு முதன்மையானது ஐந்தெழுத்து ஆகும். நன்றி நன்றி.
சுமதிம்மா ரொம்ப அருமையா பதில் சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்றது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எவ்வளவு காலமா விநாயகர் அகவல் படிக்கிறீங்க? இப்ப இந்த காம்படிஷனுக்காக தயா நாங்க அதுக்கு வரையும் விநாயகர் அவளை பத்தி தெரியாதுயா. நாங்க ஓ திருப்புகள் தயா ஓ இந்த காம்படிஷனுக்காக தான் விநாயகர் அகவலே படிக்க ஆரம்பிச்சீங்க. ஓகே. ஆமாங்க. எவ்வளவு தூரம் இது ஆழ்ந்து படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து ஒரு ஹேண்டிகேப்டியா, முக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக நான் சும்மா இந்த மாதிரி ஆன்மீக பாடல்களை பாடுறேன்யா. ஸோ முக்தி கிடைக்கணுங்கிறக்கா. சரி, சந்தோஷம். கேட்கறது சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நம்ம இந்த நாத ஒலியில அனுப்பிச்சிருந்தோம். அதை மட்டும்தான் படிச்சீங்களா? இல்லை அதுக்கு வெளியிலையும் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? நாத ஒளியில தயா கேள்விப்பதில் பாடல்கள்லாம் படிச்சிருக்கீங்க. சரி, அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணல? பண்ணலையா? இனிமேதான் தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருக்கு. இனிமே குரூப்ல ரொட்டி சரி சரி கேட்கணும். சரி, அது பரவாயில்லம்மா, அது பரவாயில்ல. என்னன்னு கேட்டேன்னா, சரி இப்போ வந்து ஆம், இந்த இதுல ஆம், கொண்டலி அதனில் கூடிய அசபைன்னு ஒரு வரி வருது இல்லையா? ஆமாங்க. அந்த அசபைனா என்ன? அசபை குண்டலினியுடன் கூடியிருக்கும் ஒரு நுட்பம், உரைக்க முடியாத ஒரு நுட்பமான ஒளியா. சூப்பர். ஓகே. இது வந்து இது 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 சுவாசமா? இது சுவாசத்துல வர்றதா? இல்லைங்க, இது மனதால் தயா கேட்க முடியும். ஓ, ஓகே. சுவாசத்திலிருந்து மாறுபடுத்துவையா. ஓகே. அப்ப விண்டெழு மந்திரம்னு சொல்றாங்களே, அப்ப விண்டெழு மந்திரம்னா என்ன? அது சிவோகம், சோகம் அல்லது சிவோகம் ஐயா. ஓ, ஓகே. சரி, விண்டெழு விண்டெழு அப்படின்னா என்ன அர்த்தம்? விண்டலு வாய் திறந்து சொல்லும் மந்திரம். ஆ, விண்டலு அம்ச மந்திரம்னு சொல்லுவோம் ஐயா. விண்டல் மந்திரம் வாய் திறந்து சொல்லக்கூடிய மந்திரம் அம்ச மந்திரம்னு சொல்றோம். ஆ. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவோகம் அல்லது சோகம் வந்து அதை பிரிக்கிறது சிவக அகங்கிறோம்யா. ஆ, சமஸ்கிருதத்தில் வந்து நானே சிவம் சிவன் ஆ, என்று சொல்கிறார்கள் ஐயா. ஆ, சைவ விளக்கத்தில் வந்து ஆ. சிவமாம் தன்மை என்கிறார்கள் ஐயா. அதாவது சூப்பர். நானே சிவன் என்ற தன்மையை உணர்த்துகிறது ஐயா. இன்னும் சிலர்கள் வந்து நீ நான் என்பதற்ற தன்மை என்று சொல்கிறார்கள் ஐயா. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா சொல்றீங்கம்மா, ரொம்ப அருமையா சொல்றீங்க. நீங்க நாத ஒலி மட்டும்தான் படிச்சீங்களா, இல்ல வேற ஏதாவது படிச்சீங்களா? நாதோலியில தான் மேக்சிமம் அந்த கேள்வி பதிலே பாட்டுக்குள்ள வரிகளை பொருள் உணர்ந்து படிக்கணும். அந்த 72 வரிகளை பொருள் உணர்ந்து கண்டிப்பா நான் திரும்ப படிக்கிற பொருள் அந்த பாடல் பாடையில மட்டும்தான் பொருளை படிச்சுட்டு பாடல் பாடுவேன். ஆனா இந்த இதுக்காக 72 வரிகளுக்குள்ள பொருளை படிச்சு பாட்டு படிச்சு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நீங்க இந்த ஏகன் அநேகன்ல ப்ரோக்ராம் எல்லாம் நாங்க திருப்புகழ் கூட ஒவ்வொரு மாத கார்த்திகைக்கு நடக்குது, உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அதான் வேலண்டர்ஸ் இருக்கு, நானும் ஜாயின் கொடுத்துருக்கேன். என்னால கோர்ஸ் பண்ண முடியும், மத்த உதவி பண்ண முடியாட்டியும் கோர்ஸ் பண்ணுவியா? இல்ல, நீங்க அந்த வழிபாட்டுல எல்லாம் கலந்துக்கலாமே, எல்லாமே ஜூம் தான், இதே மாதிரி தான், இதே நம்பர் தான். கலந்துக்கிறேங்க ஐயா. நீங்க 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 சொன்ன பதில்கள் வந்து எனக்கு அப்படியே புல்லரிக்குது. அவ்வளவு ஒரு ஆர்வத்தோட நுட்பமா நீங்க கொடுத்ததை வந்து படிச்சு பார்த்து நீங்க சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நிச்சயமா உங்களுக்கு முக்தி கிடைக்கும். கண்டிப்பா உங்க சந்தேகமே இல்ல. ஆசீர்வாதம் வேணும்பா. எனக்கு இல்ல இல்ல, அதான் வேணும். நான் ஆசீர்வாதம் பண்ண நான் யாரு? நீங்க அவ்வளவு ஒரு ஒரு ஆழ்ந்த பக்தியும் ஒரு ஈடுபாடும், உங்களுக்கு அதுல உள்ள பொருள், அவங்க சொன்னதையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய நோக்கம் நிச்சயமா நிறைவேறும், அதுல சந்தேகமே கிடையாது. நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம. நீங்க நீங்க வந்து அந்த ஏகன் அநேகன்ல வந்தீங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா 4 பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா வர்றேன். குரூப்ல நன்றி. ஜாயின் பண்ணிருக்கேன், வருவேயா. இந்த வாங்க போட்டிக்காக வாங்க கலந்துக்க முடியல. வாங்க வாங்க. நன்றி அம்மா, நன்றி 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 ஐயா. நன்றி. அடுத்தது எஸ் ரூபா. குமுத சகாயன். குமுத சகாயன். குமுத சகாயன் பாடல் தானம்மா? ஆமா ஆமா. குமுத சகாயன்
த்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரெட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் படித்து தளம் ஒரு நான்கும் இருத்தி முத்தியில இருந்து மறுபடியும் சொல்லுங்க. இருத்தி இருத்தி முத்தி இனிதன கருளி அடுத்து இருத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலையும் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வழி இரண்டிற்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தியன் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பழு கப்பலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி அஞ்சகரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சகரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகழல் சரணே சரணே. சிற்றம்பலம். நன்றி ரூபா, ரொம்ப அருமையா விண்ணப்பம் பண்ணீங்க. நல்லா இருந்தது. இப்போ ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்துக்கு போகலாம். அல்லல் கடைந்தே அருள்வழி காட்டின்னு ஔவையார் சொல்றாங்க. அதுல உள்ள அந்த அல்லல்ங்கிறது எதை குறிப்பிடுறாங்க? அல்லல் கலந்தே அருள்வழி அல்லல் கலந்தேவாமா? ஆமா ஆமா, அதுல உள்ள அந்த அல்லல் அப்படின்னா எதை குறிப்பிடுறாங்க? அல்லல் கலந்தே அருள்வழி காட்டி சிவமா அந்த வார்த்தை நம்ம லைஃப்லயே நிறைய சொல்லிட்டே தானே இருப்போம். ஈஸியா தான் கேட்டிருக்கேன் உங்களுக்கு. இப்பவெல்லாம் நுழையுது கொஞ்சம் கஷ்டம். அல்லல் கலைந்து அருள்வழி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி அல்லல் எல்லை இல்ல ஆனந்தம் அளித்து நம்மளுக்கு துன்பமே இல்லாம அருள்வழி காட்டுறாரு. நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி. வடிவாம்பாளாச்சி, நல்லா அழகா சொன்னீங்க ரூபா, நல்லா இருந்தது உங்களோட பாராயணம் கேட்கறதுக்கு. ஒரே ஒரு கேள்வி எனக்கு வந்துட்டு, வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி அப்படின்னு ஒரு வரி வருது இல்லையா? இதுல வேடமும் நீரும்னா என்ன? வேடமும்னா திருவேடம், அந்த ருத்ராட்ச மாலைய சொல்லுவாங்க. திரு நீரும், நீரும்னா திருநீரும், வேடமும் திருநீரும் விளங்க நிறு. நன்றி நன்றி. ரூபா, அருமையா சொல்றீங்க. உங்க குரல் அருமையா இருக்கு, கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. இப்ப ஒரு எவ்வளவு தூரம் நீங்க இந்த விளக்கங்கள்லாம் படிச்சிருக்கீங்க? 72 வரிக்குள்ள பொருள் படிச்சிருக்கீங்க ஐயா. நல்லா. சரி, ஓகே. இப்ப விநாயகருடைய 5 சொல்லுங்க. என்னால முடிஞ்ச வரை நான் பாத்துட்டேன் ஐயா. சரி, ஓகே. விநாயகருக்கு எத்தனை கரங்கள் இருக்கு? 5 கரங்கள். சரி, 5 கரத்துலயும் என்னென்னமோ வச்சிருக்காரு இல்லையா? படமெல்லாம் போட்டிருப்பாங்க. விநாயகர் படத்துல 5 கரம் போட்டு கையில் ஏதாவது வச்சிருக்க மாதிரி எல்லாம் படம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. அந்த 5 கரத்துல என்ன? அங்குசம் ஒரு கையில, கரத்துல பாசம், எழுத்தாணி, அச்சாணி, அந்த அமுத கலசம், மோதகம், அமுத கலசம். கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, இப்ப 5 கையிலயும் அவர் 5 வச்சிருக்காரு. இந்த ஒன்னொன்னும் வச்சிருக்கிறதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் சொல்றாங்க. அது என்ன அர்த்தம்? அங்குசம் என்பது
அது ஏதோ சொல்லலாம். அது அது அங்குசம் என்பது ஒரு கருவிங்கய்யா. சரி. அது யானையோட அந்த மாதிரி ஒரு கருவி. இந்த மாதிரி பாசம் இறைவன் என்பது 5 தொழில் புரிகிறார் இல்லையா? இறைவன் படைத்தல், ஆமா. காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு 5 தொழில் புரிகிறதா சொல்றாங்க இல்லையா? படைத்தும் ஆமா. காத்தும் பறந்தும் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இப்ப இந்த இந்த 5 ஐட்டம் நீங்க சொன்னீங்களே, நீங்க என்ன சொன்னீங்க? எழுத்தாணி, கொழுக்கட்டை, அந்த பாசத்தை விட்டுட்டீங்களே. பாசம் ஒரு கையில இருக்கு இல்லையா? ஆமா. ஃபர்ஸ்ட் சொன்னங்கய்யா, அங்குசம் சொன்னீங்களா? பாசம் சொன்னேன். அங்குசம் நீங்க பாசம் சொன்னீங்க. ஓகே, ஓகே, ஓகே. எழுத்தாணி சரி, மோதிரம். நீங்க சொன்னீங்க. பாசம், அப்புறம் அமுத கலசம், அங்குசம். இந்த 5 சொல்லிட்டீங்க. அவர் கையில 5 வச்சிருக்கிறது சொல்லிட்டீங்க. இந்த 5ம் அவரு 5 தொழில்களுக்கு ஒவ்வொரு தொழிலுக்கும் இது இதுன்னு அவங்க சொல்றதுக்கு பார்த்தா நமக்கு அது கரெக்ட்ன்னு தான் தோணுது. ஓ! அப்படியா? அப்படின்னு தோணுது. நீங்க அப்படி கூட சொல்லலாமே. அது ஒண்ணொண்ணு என்னென்ன பண்ணுது? 5 தொழில் சொல்லிட்டேன். 5 தொழில் நான் சொல்லிட்டேன். படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், அழித்தல்ன்ட்டு. இதுல எதுக்கு மேட்ச் பண்றாங்க? அப்படியே விநாயகரை கூப்பிடுங்க. அவரை வந்து சொல்ல சொல்லுங்க. அங்குசம்னா அழித்தல், பாசம் சரி, படைத்தல், சரி. மோதகம்னா மறைத்தல் நினைக்கிறேன். காத்தல், எழுத்தாணி காத்தல். அது படிச்சீங்கயா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. சரி, நீங்க நீங்க எழுத்தாணி படைத்தல், எழுதுறோம் இல்லையா? எழுதுறது ஆக்கிரம் இல்லையா? சொல்லாக்கம், எழுத்தாக்கம், செயலாக்கம், கருத்தாக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆக்கம், படைத்தல். எழுத்தாணி படைத்தலுக்கு. கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா, இப்ப மோதகம் சொன்னீங்க. மோதகத்துல 2 லேயர் இருக்கும் இல்லையா? உள்ளுக்குள்ள பூரணம் இருக்கும், மேல வெள்ளையா அந்த அரிசிமா இருக்கும் இல்லையா? அது அரிசிமா ப்ரொடெக்ட் பண்ணும் இல்லையா? அரிசிமா ப்ரொடெக்ட் பண்ணும். அது அப்ப என்ன? அது காத்தல். கொழுக்கட்டை காத்தல். பாசம் சொல்லுவாங்கல்ல, பாசம் கண்ணை மறைக்குதும்பாங்க. கேட்டிருக்கீங்களா? பாசம் கண்ணை மறைக்குதும்பாங்க. அப்ப பாசம் மறைத்தல் தொழிலை செய்யுது. நம்ம முன் ஜென்மாவில எல்லாம் என்ன இருந்ததுன்னு இப்ப ஞாபகத்துக்கு வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்புறம் இந்த ஜென்மாவில நம்ம வாழ்க்கை நடத்த முடியாது. அதனால முன்ன நினைவுகளை எல்லாம் அவர் மறைச்சிடுறாராம். அப்புறம் அமுத கலசம், அது அருளல். அப்புறம் அங்குசம் கரெக்டா சொல்லிட்டீங்க. அழித்தல்னு சொன்னீங்க, அது கரெக்ட். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம் மகாலட்சுமி, உங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. வணக்கம், என் பேர் மகாலட்சுமி. நான் சென்னையில இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்றேன், காமன்வெல்த் பேங்க்ல. ஓகே, வெரி குட்மா, வெரி குட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது அடுத்த 2வது சுற்றுக்கு நீங்க முன்னேறி வந்திருக்கீங்க. இறைவனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கட்டும். நம்ம இப்ப ஆரம்பிப்போமா? ஓகே. உங்களுக்கான வரி இப்பொழுது என்னை ஆட்கொள்ள. இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்குத் தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்கமறுத்தே திருந்திய முதலைந்தெழுத்தை தெளிவாய் பொருந்தவே வந்தென் உள்ளந்தனில் புகுந்து குருவடி வாகிக் குவலயன் தன்னில் திருவடி வைத்துத் திறமிது பொருளென வாடா வகைதான் வந்தெனக் கருளி கூடா யுதத்தார் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டியென் செவியில் தெவிட்டாத ஞானத் தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையில் இனிதெனக் கருளி கருவிகள் ஒடுங்க கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்துருள் கடிந்து தலமொரு 4 தந்தெனக் கருளி மலமொரு 3 மயக்க மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பின் கழையின் எழுத்தறிவித்து கடையிற் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனிற் கூடிய அசைவை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன். நன்றிம்மா மகாலட்சுமி, நல்லா சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுக்கான கேள்வி, ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்றேன் நானு. மூலாதாரத்தின் 3 கனலை அப்படின்னு வந்தது இல்லையா ஒரு லைன். அதுல 3 அப்படின்னா என்னது? மூலாதாரத்து
மூலாதாரத்துல வந்து கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு. மூலாதாரத்தில் மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் உயிர் திருப்பி நீங்க சொல்லுங்க அந்த வரிய. மூலாதாரத்து மூன்றெழு கனலை. மூண்டெழு கனலை. மூண்டெழு கனலை கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு. சரி, ஓகே, நன்றி. ஓகே, மகாலட்சுமி ரொம்ப அழகா பாடுனீங்கம்மா, நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. நன்றி. சில வார்த்தை பிழைகள் நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கணும், கொஞ்சம் ஊன்றி படிங்க. அப்போ வந்து அதுதான் ஆச்சுன்னு சொன்னாங்க, மூண்டு எழு கனல் அப்படின்னு சொல்லி. மூண்டெழு கனல். நான் ஒரு வார்த்தைக்கு பொருள் கேட்கிறேன். திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும், அதுல வர அந்த திகழொளி மார்பு அப்படின்னா என்ன? ஒளி வீசுகின்ற மார்பு. சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி. மகாலட்சுமி, ரொம்ப அருமையா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்துகிட்டு இப்பவே நீங்க விநாயகர் ரகவல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். சரியா? எந்த ஊர்ல இருக்கேன் நீங்க? சென்னையா? சென்னை. 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 சரி, இப்ப ஏன் விநாயகர் ரகவலை படிக்கணும்னு நினைச்சீங்க? நான் முன்னாடி இருந்தே படிக்கிறேன். நான் விநாயகரை கும்பிடும்போது விநாயகர் ரகுல் படிச்சனால தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து சாமி கும்பிடும்போது விநாயகர் ரகுவல், எனக்கு ஏதாவது கஷ்டம்னா விநாயகர் ரகுவல் தான் படிப்பேன். மற்ற எந்த பாட்டும் எனக்கு தெரியாது. சரி, இந்த காம்படிஷன் சொன்னும்போது எனக்கு தெரிஞ்ச பாட்டா இருக்கு அப்படின்றதுக்காக தான் வந்து காம்படிஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன். அப்புறம் பொருள் வந்து இப்போதான் கத்துக்கிட்டேன். நான் அதோட பொருள்லாம் இப்போதான் நான் வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த அனுபவம் எப்படி இருக்கு? என்னது? இந்த அனுபவம் நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ சாஃப்ட்வேர்ல வந்து உங்களுக்கு டைட்டா இருக்கும் இல்லையா? நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை நேத்தே செஞ்சிருக்கோம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு நடுவில் இதெல்லாம் நீங்க கத்துக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைட் ஷெட்யூல்ல இப்ப நீங்க இந்த சரி, இப்ப இதுல இத படிச்சு என்ன தெரிஞ்சுக்கினீங்க? என்னன்னா ஒவ்வொரு வரியோட மீனிங்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து விநாயகர் ஒவ்வொரு வரியும் என்னென்ன சொல்லுது அப்படின்றதுதான் எனக்கு புரிஞ்சுது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? ஏன் பிறந்தோம்? நம்ம வந்து ஏதாவது சாதிக்கணும்னு பிறந்தோம். கடைசியில வந்து முக்தி நிலையை அடையணும் அப்படின்றது வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நானு. அந்த அந்த இதுலயும் இருக்கு, நம்ம முக்தி நிலையை அடையணும்ன்றதையும் நம்ம வந்து விநாயகர் ரகுவல் மூலமா விநாயகர் கிட்ட நம்ம வந்து வேண்டிக்கிறோம். ஓ, முக்தி நிலை, அதாவது வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும், சாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கடைசியா முக்தி நிலையை அடைஞ்சிடணும். கரெக்ட் தான், நீங்க சொல்றது ரைட்டு தான். நீ சொல்றது ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர். ஸ்கூல்ல படிச்சது ஞாபகத்துக்கு வருதா? வரல. சரி, பரவாயில்ல. சரி, இப்ப இந்த நான் வந்து என்ன சொன்னீங்க, முக்தி முக்தி கிடைக்க புண்ணியம் பண்ணணுமா? புண்ணியம் பண்ணணும், புண்ணியம் பண்ணிருக்கணும். என்ன பண்ணா முக்தி கிடைக்கும்? ஐடியா இல்ல. ஐடியா இல்லையா? அவர் விநாயகர் ரகுவல்ல சொல்லியிருக்காரு, கிளீனா சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு. மகாலட்சுமி சொல்லுங்க. அந்த ஓம் என்ற மந்திரம் வந்து தலையோட்டின் மேல போகும்போது நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமா, இல்ல நான் கேட்ட கேள்வி அது இல்ல. என்ன பண்ணா முக்தி கிடைக்கும்ங்கிறது தான் கேட்ட கேள்வி. அது எனக்கு தெரியல. புண்ணியம் பண்ணணும்னு நான் கேட்டேன். படிச்சேன். ஒரு நிமிஷம் மகாலட்சுமி, இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம். புண்ணியம் பண்ணா முக்தி கிடைக்குமா? ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வருவோம். இப்ப கிடைக்கலாம். கிடைக்கலாம். சரி, அப்ப கிடைக்கலாம்னு சந்தேகமா சொல்றீங்க. அப்ப என்ன பண்ணா முக்தி கிடைக்கும்? 72 வரையும் படிச்சுட்டோம். அதுக்கு நீங்க ஆன்சர்லாம் கூட படிச்சுக்கிட்டு வந்துட்டீங்க. வந்துக்கிட்டு இப்ப என்ன பண்ணா வாழ்க்கையில சாதிக்கும்னு சொல்லிட்டீங்க. நிச்சயமா சாதிப்பீங்க. ஓகேயா? வாழ்த்துக்கள் அதுக்கு. அடுத்து முக்தி கிடைக்கணும்னு சொல்றீங்க. அது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இன்னும் அது என்னன்னு ஒரு புரிபடலை. அதையும் புரிஞ்சுக்கிட்டா தானே விநாயகர் படிச்சதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு.
ஸோ அப்ப என்ன பண்ணா முக்தி கிடைக்கும்? அதுதான் கொஸ்டின். எனக்கு தெரியல. தெரியல. நல்லது சரி பண்ணணும், புண்ணியம் பண்ணணும். சரி. அப்ப வரி 30 எடுங்க பார்க்கலாம் உங்க புக்ல. இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இரு வினைகளையும் நம்மிடம் இருந்து அப்ப இருவினைனா என்ன? அறியாமை இருளை சரி, விலக்கி. இருவினைனா என்ன? நல்வினை தீவினை இல்லையா? அப்ப நல்வினையையும் போக்கணும். இது என்ன வம்பா இருக்கு? ஔவையார் இப்படி பண்றாரு. புண்ணியம் கிடைக்கும்னா நல்வினை பண்ணணும். ஔவையார் நல்வினையையும் போக்குங்கிறாரு இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? எனக்கும் புரிய மாட்டேங்குது, உங்களுக்கும் புரியல. என்ன பண்ணலாம்? அதாவது புண்ணியம் பண்ணா புண்ணியம் பண்ணதை அனுபவிக்கிறதுக்கு பிறக்கணுமா, தீவினை பண்ணா தீவினை பண்ணதை பிறக்கிறதுக்கு அனுபவிக்கணுமா? முக்திங்கிறது என்ன? பிறவா நிலை, சாகா நிலை. அப்ப அந்த நிலை வரணும்னா என்ன பண்ணணும்? புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாவமும் இருக்கக்கூடாது, நில் பேலன்ஸ்ல இருக்கணும். அக்கௌண்ட் நில் பேலன்ஸ்ல இருக்கணும். அதனாலதான் இருவினை கடிந்து, இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து. ஆமா, அப்ப ரெண்டு ஜீரோ ஆயிடுச்சுன்னா அப்ப சாகா கல்வி, சாகா நிலை வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சது. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களால. ஒரு படிக்கிறோம், ஆனா ரொம்ப டீப்பாலாம் நான் அது அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற நிலைமை எனக்கு தெரியல. நான் அந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தான் படிச்சனே தவிர ரொம்ப டீப்பா நான் படிக்கல. நீங்க சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சுது. சரி, இப்ப என்ன பண்ணுங்க, இப்ப திரும்ப ஒவ்வொரு வரியும் இந்த ஐயா இப்படியெல்லாம் நம்மளை ரொம்ப கேள்வி கேட்டு ரொம்ப சிரமப்படுத்தி நமக்கு இப்படியெல்லாம் சொன்னாங்களேன்ட்டு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு வரியா மறுபடியும் கிரிட்டிக்கலா பாருங்க. நேரம் கிடைக்கல, எப்பப்ப நேரம் கிடைக்குதோ அப்போலாம் கிரிட்டிக்கலா ஒவ்வொரு லைனையும் இல்லையா பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் புரியும். ஆமா, ஓ இதானான்ட்டு நிறைய புரியும். அதுதான் விநாயகர்களுடைய ஒரு அற்புதம். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்துறீங்கம்மா? நான் சித்ரா, சென்னையில இருந்து கலந்துக்கிறேன். ஓகே, எவ்வளவு நாளா விநாயகர்கள் படிக்கிறீங்க? நான் கொஞ்ச நாளா தான் கொஞ்சம் படிக்கிறேன். நான் முதல்ல இருந்தே தெரியும், எனக்கு கேட்டு கேட்டு தெரிஞ்சுட்டேன். இப்போ நீங்க காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஓகே, சிறப்பு. இப்போ நீங்க தலமொரு நான்கும் தந்தன கருளி அந்த வரியில இருந்து பாடுங்க. தலமொரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றின் மயக்க மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 5 கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவிலுணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 2 நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்ஷ்மமும் எண்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி 2 ஒன்றிடம் என்ன. நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நல்ல அழுத்தம் திருத்தமா இருந்தது. உங்களுடைய உச்சரிப்பு ரொம்ப அழகா இருந்தது. வாழ்த்துக்கள். இப்ப நம்ம ஒரு சொல்லுக்கான பொருள், இந்த கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து
அப்படின்னு வருது இல்லையா? அந்த ஆமா. கருவிகள் ஒடுங்கும் அப்படின்னா அது என்ன கருவிகள் அப்படின்னு சொல்றாங்க? இல்ல எத்தனை கருவிகள்? அது வந்து ஆஹ் மனம், வாக்கு, சித்தம். அது அது அதான் நினைக்கிறேன். கருவிகள் ஒடுங்கும் கருத்தறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து. அது ஒடுங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து ஏதாவது தத்துவங்கள் அந்த மாதிரி ஏதாவது வருதா? அதை ரீகால் பண்ண முடியுமா உங்களுக்கு? ஒடுங்கும்னா அந்த மனம், புத்தி, அகங்காரம் அந்த மூணும் வந்து இல்லாம இருந்ததுன்னா, ஒடுங்கி இருந்தோம்னா நம்ம முக்தி நிலைக்கு போகலாம். அது சரி. ஆனா நான் வந்து கேட்கறது வந்து அந்த கருவிகள்னா என்ன அப்படின்னு கேட்கிறேன். எதை வந்து கருவிகள்னு சொல்றாங்க? இல்லைன்னா எத்தனை கருவிகள் அப்படின்னு படிச்ச ஞாபகம் வருதான்னு கேட்கிறேன். மனம், புத்தி, அகங்காரம் தான். சரி, சிறப்பு. நீங்க வந்து இப்போ அடுத்தது அம்மா கேட்பாங்க. வாழ்த்துக்கள். நன்றி. சித்ராமா, ரொம்ப நன்றி. இந்த செகண்ட் லெவலுக்கு வந்ததுக்கு வாழ்த்துக்கள். இப்ப அடுத்த வார்த்தைக்கான அர்த்தத்துக்கு போகலாம். சில ஔவையார் வந்து ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஐம்புல கதவுன்னு எதை குறிப்பிடுறாங்க? அது வந்து இந்த கண், மூக்கு, வாய், அப்புறம் செவி. கண், மூக்கு, வாய், செவி, அப்புறம் இந்த நம்ம உடல். அந்த ஐம்புலன்களையும் அதாவது நம்ம அந்த ஐம்புலன்களையும் அடைக்கணும். அப்பதான் நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும். நன்றி நன்றி அம்மா, நன்றி. சித்ராம்மா ரொம்ப அருமையா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன உரையாடல், உங்களோட உரையாடல் தான். நான் ஒன்னும் கேள்வி எல்லாம் கேட்கல. ஏதோ நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ 2 பேரும் சேர்ந்து பேசலாங்கிறது தான். இந்த குரு வடிவாகி அப்படின்னு சொல்றாங்களே, குரு வடிவுல வந்தது யாரு? விநாயகர் தான். விநாயகர் தான் வந்தாரு. அப்ப அவர் என்ன நம்மள மாதிரி மனுஷனா வந்தாரா? இல்ல, அவர் வந்து கடவுள் தான். அவரோட திருவடியை வைத்து நமக்கு வந்து அருள் செய்ய வந்தார். குருவடிவாகி குவலயம் திருவடி வைத்து. ஆமா. இப்ப அவரு குரு வடிவுல வந்தாருன்னு சொல்றாங்க. குரு வடிவுல அவர் வந்தவர் வந்து எப்படி நமக்கு எப்படி வந்தாரு? நம்ம எப்படி கண்ணால ஔவையார் எப்படி பார்த்தாங்க? அது உளம் தனில் புகுந்து. நம்மளோட உள்ளத்துல புகுந்து. ஆமா. அவர் வந்து பிசிக்கலா வரல, அவர் மைண்ட்ல வந்தாரு. உளம் தனில் புகுந்து. வந்து என்ன பண்ணாரா ஔவையாருக்கு? குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருள் என, மேலான பொருள் என்னன்றத அவர் சொன்னார். மேலான பொருள்ங்கிறது மெய்ப்பொருள். அதுதான் எல்லாத்துக்கும் மேலான பொருள். அத சொன்னார். சரி, அவரு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்ப உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தை தான். என்ன அந்த வார்த்தை? திறமிது பொருள் என்ன? இல்ல, உபதேசம் பண்ணாரு இல்லையா? உபதேசம். ஓம் என்ற ஒரு எழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அப்ப வந்து அவர் இல்ல, முதல்ல வந்து ஓம் சொல்லல. முதல்ல சொல்றது வந்து விநாயகரை வல்ல எடுத்தோன்னா ஓம் சொல்லல. பாருங்க. சீதக்கலப செந்தாமரைக்கும் பாத சிலம்பு பல இசைப்பாடு. அவரோட பாதத்தோட சிலம்பு வந்து சரி. இப்ப நீங்க அவரு உபதேசம் வந்து விநாயகர் வந்து உபதேசம் பண்ணாரு. என்ன உபதேசம் பண்ணாரு? திறமிது பொருள் அதெல்லாம் சொல்லிட்டீங்க. அவர் ஏதாவது மந்திரம் சொன்னாரா? எல்லாம் மந்திரம் சொன்னாருன்னு வச்சுக்கோ. நம்ம இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாக்குறோம். நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா, இப்ப இந்த பூநூல் போடுற போதெல்லாம் மந்திரம் காதுல சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி விநாயகர் வந்து ஏதோ ஔவையாருக்கு வந்து ஒரு உபதேசம் சொல்லிட்டாரு. அந்த உபதேசம் என்னன்னு நம்ம இந்த ஔவையார பாத்தீங்கன்னா, அவரு டெக்னிக்கே கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லுவாரு. முன்ன பின்ன சொல்றத நம்ம தான் சேர்த்து வச்சு பாத்துக்கணும். அவரு டக்கு டக்குன்னு கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கறது இல்ல. அவர் கொஸ்டின் ஒரு இடத்துல கொடுப்பாரு, ஆன்சர் ஒரு இடத்துல கொடுப்பாரு. அப்ப இந்த கேள்விக்கு எங்க ஆன்சர்னு நம்ம தான் கொஞ்சம் தேடி பார்க்கணும். அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன?
உவட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி. சரி, அது என்ன உபதேசம்? கேள்வி வந்து என்ன உபதேசம்ங்கிறது தான். தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு அவர் காதுல வந்து என்னமோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டாரு. காதுல வந்து ஒரு மந்திரத்தை சொல்லிட்டாரு ஔவையாருக்கு. ஔவையாரும் அது புறத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. அசபையா இல்ல, அதாவது திருந்திய முதல் 5 எழுத்து. அது கொஞ்சம் முன்னாடி பாருங்க. புத்தகத்தை எடுத்து பாருங்க. புலம் தனி. என்கிட்ட புக் இல்ல சார். இல்ல, முதல்ல வர்றது திருந்திய முதல் 5 எழுத்து தான். முதல்ல வர்றது அதுதான் அவர் பண்ண உபதேசம் அப்படின்னு நம்ம கற்பனை பண்றோம், நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது சரியா தவறான ஔவையார் தான் மறுபடியும் வந்து சொல்லணும். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அப்ப கொஞ்சம் முன்ன பின்ன எல்லா வரிகளுமே கொஞ்சம் முன்ன பின்னதான் அவர் சொல்றாரு. அப்ப அவர் சொன்ன உபதேசம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல் 5 எழுத்து, இந்த முதல் 5 எழுத்து தான் ஒரு உபதேசம் பண்ணிருக்கணும். நமசிவாய. நமசிவாய. ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். செகண்ட் ரவுண்டுக்கு வந்து முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களை பத்தி ஒரு சில வரிகள். நீங்க எங்க? கோவையில இருக்கேன். ஒரு சிவனடியார் கூட்டத்துல இருக்கேன். நன்றி நன்றி. அது மிகப்பெரிய கொடுப்பினை இல்ல. நன்றி நன்றி. இப்ப நம்ம விநாயகர் அவருக்குள்ள போகலாம். பேழை வயிறும், அதுல இருந்து சொல்லுங்க. பேழை வயிறும். பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழ முகமும் விலங்கு செந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் 4 வாயும் 4 புயமும் 3 கண்ணும் 3 சுவடும் 2 செவியும் இளங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழ் ஒளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமே ஞான அற்புதம் நிறைந்த கற்பகக்களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலயம் தன்னில் குருவடி வைத்து திறமிகு பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தெனக் கருளி கோடா யுதத்தால் கொடுப்பினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையில் இனிதெனக் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமொரு 4 தந்தெனக் கருளி மலமொரு 3 மயக்க மறுத்து 9 வாயில் ஒரு மணித்தால். நன்றி. விண்ணப்பம் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. இப்ப ஒரு வார்த்தைக்கான கூட போகலாம். எண்முகமாக இனிதன கருணி அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. எண்ணும் முகமாக, அதாவது தியான முறை, தியானத்துல. நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி. வணக்கம் அம்மா. ரொம்ப நல்லா சொன்னீங்க. வந்துட்டு நல்லா அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் வந்து ரொம்ப பிரமாதமான இருந்தது அந்த உச்சரிப்பு. வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு கேள்வி மாத்திரம். கூடும் மெய் தொண்டர் குலாத்துடன் கூட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா? இங்க வந்து இந்த கூடும் மெய் தொண்டர் அப்படின்னா என்ன? என்னை போல அடியார்கள் முத்ரா காணிஞ்சிருக்கணும், திருநீர் இருக்கணும். அந்த மாதிரி மெய்யடியார்களோட கூட்டத்துக்குள்ள நாம இருக்கும் பொழுது வினை வந்து நம்மளை பற்றாது. கூடும் மெய்த்தொண்டர், மெய்யடியார்கள், உண்மையான அடியார்கள், சிவனடியார்கள். கூடும் மெய்த்தொண்டர். இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு தோணுனா சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஆரம்பம் அப்படி ஆரம்பிச்சதுனால எனக்கு இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. வந்துட்டு சரிம்மா, நன்றி. அண்ணம்மா ரொம்ப அருமையா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. திறமிது பொருள் என்ன அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப திறமான பொருள் எது அம்மா? மெய்ப்பொருள். ஓ, மெய்ப்பொருள். ஓகே, சரி. அந்த மெய்ப்பொருளுக்கு நம்ம வச்சிருக்க பேர் என்ன? நம்ம வச்சிருக்க பேரு சிவம். சிவம், சிவம். ஓகே, நல்லா கரெக்டா சொல்றீங்க. சரி, அப்ப வந்து சரி, அப்ப இந்த இந்த தமிழ்ல வந்து ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம உடலை கூட மெய்ன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப உண்மை, சத்தியம் என்றும் உள்ள பொருள். மெய் என்றால் உண்மை, சத்தியம் என்றும் உள்ள பொருள்,
சிவம். சரி, அப்ப நம்ம உடல் என்றும் உள்ளதா? அப்ப ஏன் உடலை மெய்யின்னு சொல்றாங்க? உடலுக்குள்ள இறைவன் வந்து இருக்கிறதுனால, நம்ம ஆன்மால உள்புகுந்து இறைவன் இருக்கிறதுனால, பொய்யான இந்த உடல்ல மெய்யான இறைவன் குடிகொண்டிருப்பதனால உடலை மெய் என்று சொல்லுகின்றோம். பொய்யான உடல்ல உண்மையான இறைவன் இருக்கிறதுனால இது வந்து மெய்யின்னு சொல்றோம். கீரைக்காரிய கீரைன்னு கூப்பிடுற மாதிரி, முறுக்கு விற்கிறவன முறுக்குன்னு கூப்பிடுற மாதிரி, அப்படியா? இந்த பிள்ளையெல்லாம் ஐஸ் வித்துக்கிட்டு போறவனை பார்த்து ஐஸ்ன்னு கூப்பிடும். அப்ப அந்த அவனுக்கு பேர் ஏதோ ஒன்று ராமசாமி கிருஷ்ணசாமின்னு இருக்கும், ஆனா அவனை அங்க கூப்பிடுறது ஐஸ் இல்லையா? அது மாதிரியா சொல்றீங்க? அப்படித்தான். சோ அதுக்கு தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா இடவாகு பெயர்னு சொல்றாங்க. இடவாகு பெயர். நீங்க சொன்ன பதில் கரெக்ட் தான். சரி, இப்ப அந்த அந்த உடல்ல சிவம் இருக்கு, அந்த சிவம் உடலை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? சவமாயிரும். ஓகே. இப்ப வந்து இப்ப என்றும் உள்ளதுன்னு சொன்னீங்க இல்லையா? நீங்க வந்து அதோட மெய்யடியார் கூட்டத்துல இருக்கிறது, நீங்க அதெல்லாம் நல்லா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. இப்ப இத வந்து சைவ சித்தாந்தத்துல வந்து இத வந்து ஒரு மூணு வார்த்தையில குறிக்கிறாங்க. அது என்ன 3 வார்த்தை? பாசம். பதி பசு பாசம். சரி, ரொம்ப எல்லாம் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம். எனக்கு ஒன் சென்டென்ஸ். பதினா என்ன? பதினா இறைவன் தான் பதி. அப்ப வந்து சரி, பசுனா உயிர்கள், ஆன்மாக்கள். சரி, இப்ப இறைவனை அறியும் அறிவு உயிருக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. நல்லா இறைவனை அறியும் அறிவு உயிருக்கு மட்டும்தான் இருக்கு, பாசத்துக்கு கிடையாது. பாசம்ங்கிறது என்ன? பதி பசு பாசம் என்ன? பாசம் வந்து நம்மள பதியை பற்ற விடாமல் நம்மள தடுக்கிறது தான் அந்த பாசம். பாசம் என்பது வினைகள் தான். ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்ற அந்த 3 மலங்கள் தான் பாசம். ஓகே, ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி அம்மா. நன்றி அம்மா. வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னா சொல்லலாம். அவ்வளவுதான் நான் உங்களோட உரையாண்டது. இல்லைங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. இதனால நாங்க மீனிங்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுட்டோம். ரொம்ப நன்றி. சரி, ரொம்ப சந்தோஷம் அம்மா. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி அம்மா. உங்களுடைய சைவ சித்தாந்தத்தோட அந்த பதில்கள் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. வந்துட்டு நீங்க கூடும் தொண்டர்களோட நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்ச விதமே ரொம்ப ஒரு இதுவா இருந்துச்சு எங்களுக்கெல்லாம். வந்துட்டு நாங்க வந்து அதாவது ஒரு நோக்கத்துடன் கூடி இருக்கிற அடியார்கள், அது ஒரே நோக்கத்துடன் கூடி இருக்கிற அடியார்களோட கூட்டத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எப்பவுமே இறைவனுக்கு அதுதான் நன்றி. நம்ம எப்ப தனியா போனாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போறது அப்படிங்கிறது தான் இறைவனாட்ட நம்ம எல்லாரும் சொல்றோம். வந்துட்டு சோ ரொம்ப நன்றிமா, ரொம்ப மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். அடுத்தது சகுந்தலா தேவி. உங்க வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணிக்கீங்க. சகுந்தலா தேவி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவரும் திருவடியும் வணங்கிக்கிறாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம் அம்மா, உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கிங்க. என் பேர் சகுந்தலா தேவிங்க. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். CKS ஐயா பாடசாலை மாணவி. நான் மருதநாயகம் அன்னபூரணி அம்மாள் பாடசாலை மாணவி. ரொம்ப சந்தோஷங்க. வந்துட்டு எவ்வளவு நாளா இந்த விநாயகர் அகவல் படிச்சிருக்கீங்க? விநாயகர் சதுர்த்தியும் போது கோயில்ல போய் புக்கை பார்த்துதான் படிச்சுட்டு இருந்தேங்க. நீங்க இந்த போட்டி அறிவிப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் உட்காந்து மனப்பாடம் பண்ணினேன். பொருளும் இப்பதாங்கம்மா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்ப ஆரம்பிக்கலாமா? தெவிட்டாத ஞான தெளிவினை. ஆமா, அதுக்கு முன்னாடி வரி மட்டும். ஓகே, நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். தெவிட்டாத ஞான இன்னொரு தடவை. புகட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் அளித்து ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையில் இனிதன கருளி கருத்தினில் கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமுறு 4 தந்தென கருளி மலமுறு 3 மயக்கம் மறுத்தே திருந்திய
மயக்கம் மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆறாதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்களையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து ஆறாதாரத்து அங்குச அமுத நிலையும் ஆதித்த இயக்கமும் ஒரு நிமிஷமா நீங்க விண்டெழு மந்திரம் திரும்ப சொல்லுங்க. விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரெட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி. நன்றிமா, நல்லா சொன்னீங்க. நன்றி. பரவாயில்ல. அது ஒரு சில நேரத்துல அப்படி நம்ம காம்படிஷன் வந்து சொல்லும் போது ஒரு பதட்டம் வரும். பரவாயில்ல, நல்லா சொன்னீங்க. தலமுறு நான்கும் அப்படின்னு ஒரு வரி வருது இல்லையா? அந்த அது என்ன? தலமுறு நான்கும் அப்படிங்கிறது வந்து குரு வடிவுல வந்து அவையாருக்கு உணர்த்தும் போது நம்ம ஆன்மாக்கு வந்து வழியை காட்டுறாங்க, வழி சொல்றாங்க, உய்வடைகிற வழி. சரியை கிரியை யோகம் ஞானம். இப்ப சரியை கிரியும் தான் யோகத்துக்கு வழி. யோகத்துல நின்று வரும்போதுதான் ஞானம், ஞானம் தான் வந்து முத்திக்கு உண்டான வழின்னு 4 சொல்றாங்க. அந்த வழியில நிற்கும் போதுதான் நம்ம மலை 3னையுமே அறுக்க முடியும்னு அம்மா பாட்டி சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த தலமுறை 4ம் தந்தன கருளியா? ஆமாங்கம்மா. சரி, நன்றி. வணக்கம். வணக்கம்மா. இல்ல ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. இல்ல, இந்த தலமுறை 4ன்னு சொல்றாங்க. துரிய நிலையிலன்னு வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு அவத்தை நிலையில கீழால் அவத்தை, மேலால் அவத்தை, நின்மல் அவத்தைன்னு இருக்கு. ஏன்னா துரிய மெய்ஞான அந்த முதல் லைன்லயே வந்து துரியங்கிறத சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞானம் போது அவையார் பாட்டி வந்து நின்மல் அவத்தையில நிக்கிற நிலைய உணர்த்தி தான் பாட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நின்மல் அவத்தையில சொல்லும் போது இந்த இடத்துல வந்து துரியம் அப்படிங்கிறது வந்து 3வது நிலைக்கு வரும். நின்மல கனவு, நனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் அப்படிங்கிற அந்த 4 நிலையில வரும்போது அந்த 4 நிலைய சொல்றாங்க. துரியாதீதம் அப்படிங்கிறது வந்து முத்தி நிலைக்கு போயிடும். அந்த நிலைக்கு வர்றதுக்கு இந்த 4 உதவணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம் அப்படிங்கிற 4 நிலைய சொல்றாங்கம்மா. அருமையம்மா. நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எனக்கு அந்த அளவு ஞானம் இல்லை. அண்ணா சொன்னதுனால இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஒரு சில வார்த்தைகளுக்கு தான் நான் வந்து இனிமேதான் இதெல்லாம் வந்து அந்த வயசும் வரல, இன்னும் வயசு ஒன்றும் ஒரு இது இல்லை, கத்துக்கணும். உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது மிக்க மகிழ்ச்சி. உங்களை மாதிரி நீங்க சொல்லும் பொழுது வந்து ஆர்வம் வருது, எங்களுக்கு ஆர்வம் ஏற்படுது. நான் வந்து கண்டிப்பா நாங்க சித்தாந்தம் படிக்கிறங்காட்டி சித்தாந்தத்துல எங்களுக்கு இதெல்லாம் வருதுங்களா. நான் புக்கு வந்து சைவ சித்தாந்த சபையா வையாபுரி ஐயாவோட தான் விளக்க உரை பார்த்தேன். அதனால எனக்கு சொல்லணும். நல்லா சொன்னீங்க. இப்ப வந்து நான் ஒரு சொல்லுக்கு பொருள் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறேன். அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் அப்படிங்கறதுல வந்து அந்த ஆதித்தன் இயக்கம் அப்படின்னா என்னது? ஆதித்தன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து சூரிய நாடி. சூரிய நாடி அப்படிங்கிறது வந்து வலது மூக்குல நம்ம மூச்சு இழுத்து உதவுறதுக்கு உண்டான நாடிதான் வந்து வலது நாடி. அந்த சூரிய நாடியைத்தான் சொல்றாங்க. இடது மூக்குல இழுத்து வலது மூக்குல உள் செலுத்தி அந்த கும்பகமா பிடிச்சு மறுபடியும் வலது மூக்குல வெளியில வரும் நாசி வழியா. அடுத்தது வந்து வலது நாடியில இழுத்து கும்பகமா பிடிச்சு இடது நாக்கில. அப்போ இது 2யும் சேர்த்து அந்த நிறுத்தி கும்பகமா விடும்போதுதான்
அந்த கபால வாயிலுக்கு வந்து நம்மளோட சுழுமுனை நாடியில முதுகு தண்டு நடுவுல இருக்கும். அதுல மேல செலுத்தி அது போய் கபால வாயில் அடையும். அந்த நிலையை பயிற்சி செஞ்சுட்டு வரும்போதுதான் நம்மளுக்கு வந்து அங்க இருக்கிற அமுத நிலை, அந்த முகமண்டலமா இருக்கிற சந்திர மண்டலத்துல இருக்கிற அமுதம் வந்து நம்மளுக்கு உடல் மூலமா பரவும் அப்படிங்கிறது. அது சகசர தானம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல துவாதச சாந்த பெருவழி அப்படிங்கிறது சொல்றாங்கம்மா. நன்றி, சிறப்புமா, வாழ்த்துக்கள். அப்போ அன்னைக்கு சகுந்தலா தேவி அம்மா, திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் அம்மா. சகுந்தலா தேவி அம்மா, திருவடி வணக்கம். சரி, நல்ல சிறப்பா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சைவ சித்தாந்தம் எல்லாம் படிக்கிறீங்க. உங்ககிட்ட இருந்து நாங்களும் கொஞ்சம் கத்துக்கிறோம். இப்ப நம்ம 2 பேரும் பேசத்தான் போறோம், உரையாடல் தான். சரியா? நான் உங்களை கேள்வி எல்லாம் கேட்கல. சரியா? 2 பேரும் உரையாடல்னா 2 பேரும் பேச போறோம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல போறீங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்ல போறேன். சரியா? இப்ப முக்தியை பத்தி எல்லாம் பேசணும் இல்லையா? 4 முக்தி சொல்றாங்க. என்ன 4 முக்தி? பதமுக்தி, பரமுக்தி. பரமுக்தி அப்படிங்கிறது வந்து நம்ம மறுபடியும் இல்ல, இப்ப இந்த ஒரு அந்த சித்தாந்தத்துக்குள்ள போகாம நம்ம இதுல உபயோகப்படுத்தின வார்த்தைகளுக்குள்ள வருவோம். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயிச்சியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த சாலோகம் பதமுத்திங்கிறீங்க. சாமீபம் வந்து அந்த மாதிரி முன்னாடி மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வேண்டாம், நம்ம அந்த காமனா எடுத்துக்குவோம். இங்க நம்ம உபயோகிச்ச வார்த்தையை எடுத்துக்குவோம். சாலோக முக்தி, சாமீப முக்தி, சாரூப முக்தி, சாயுச்சிய முக்தி. 4 வகை. நான் சொல்றது ரைட்டா? சாமீபம், சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். சரி, இந்த 4 முக்தியில ஔவையாருக்கு எந்த முக்தி கிடைச்சது? சாயுஜ்யம் தாங்க கிடைச்சு. சாயுச்சியம். அப்ப மீதி 3 முக்தி அவருக்கு கிடைச்சதா கிடைக்கலையா? கிடைச்சதுங்க. அந்த 3 முக்தியும் இந்த உடம்போட ஜீவன் முத்த நிலையில நின்று அனுபவிக்கிறது தான் இந்த முக்தி. உடம்பையும் விட்டுட்டு ஒளி உடம்ப நம்ம சிவத்தின் தன்மை பெற்று நம்ம உடம்ப விட்டுட்டு போய் நிக்கிறது நிலையில சிவத்தோட இருக்கிறது தான் விநாயகரோட போய் சேர்ந்த நிலை தான் சாயுஜ்யம். ஓகே, இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப விநாயகருக்கு எந்த முக்தி கிடைச்சதுங்கிற நீங்க சாயுஷ்ய முக்தி கிடைச்சதுன்னு சொல்றீங்க. நான் கேட்கிறேன், மீதி 3 முக்தி கிடைச்சதா கிடைக்கலையா நான் கேட்கிறேன். நீங்க ஆமா கிடைச்சதுங்கிறீங்க. அப்ப விநாயகருக்கு விநாயகர்னு சொல்றேன் தப்பா, ஔவையாருக்கு 4 முக்தியும் கிடைச்சது. ஔவையாருக்கு சாலோக முக்தியும் கிடைச்சது, சாமீப முக்தியும் கிடைச்சது, சாரூப முக்தியும் கிடைச்சது, சாயுஷ்ய இல்லைங்க முத்தியில வந்து அவங்க வந்து இந்த 4 நிலைய கடந்திருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். 3 நிலைய கடந்துதான் மேல 4வது தான் சாயுஜ்யத்துக்கு வந்து விநாயகர் கொண்டு காலடியில திருவடியில சேர்த்திருக்காருன்னு சொல்றேன் நான். இல்ல, இப்ப கேள்வி வந்து சிம்பிள். அவங்களுக்கு 4 முக்தியும் கிடைச்சதா இல்ல ஒரு முக்தி தான் கிடைச்சதா? சாயுஜ்ய முக்தி கிடைச்சதுங்கிறதுல சாயுஜ்யம் தான் கிடைச்சது. அப்ப மீதி சாலோகம், சாமீபம், சாரூபம் விநாயகருக்கு கிடைக்கலைன்னு அர்த்தமா? ஔவையாருக்கு வந்து இல்லைங்க, அது 3 கிடைச்சா சாயுஜ்யம் கிடைச்சிருக்காது இல்லையா? சாயுஜ்யம் தானே கடைசியானது. அதை போய் அவரோட விரைக்கலல போய் அடையிறது வந்து அதுதானே. அதனால இந்த பாட்டை முடிச்சோன்னே தும்பிக்கையில வச்சு அவர் வந்து கைலாயத்துல கொண்டு போய் சேர்த்திட்டாங்கன்னு தானே நம்மளுக்கு முடியுது. அப்ப ஔவையார் அம்மா இங்க இல்லையே. அவங்க பாடி முடிக்கும் போது தும்பிக்கையில திருக்கைலாயம் போயிட்டாங்க. ஒரு நிமிஷம். இப்ப வந்து முதல்ல பாருங்க, வரி 28 பாருங்க. இன்புறு கருணையின் இனிதன கருளி அப்படிங்கிறாரு. இன்புறு கருணையின் இனிதன கருளின்னா அதுக்கு முன்னாடியே மாயா பிறவி மயக்க மறுத்து கொடுவினை களைந்தே ஐம்புலன் தன்னை அடக்கும் பாயம் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த வரியில அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு சாலோக முக்தி கிடைச்சிருச்சுங்கிறாரு. அதாவதுங்க, சாலோக முக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னா அம்மா அங்க உட்கார்ந்து அந்த திருத்தலத்துல அந்த இதுல உட்கார்ந்து வழிபாடு பண்ணிருக்க முடியாது. அதெல்லாம் வந்து அறிவு நிலையில நிகழ்ந்த நிகழ்வு. பஸ்ல மயக்கம் மறுத்ததெல்லாம் வந்து அறிவு நிலையில. இப்போ வந்து அவரோட உபதேசமா வந்து அவருக்கு அறிவு நிலையில நின்னு குருவா வந்து உணர்த்தணும்னையும். இல்ல, ஒரு நிமிஷம். நீங்க முதல்ல 12 வரிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய உருவ வர்ணனை வருது.
ஆமா நீங்க ஆமா கோயில்ல இருந்து சொல்ற மாதிரி தானே அவங்க உருவத்தை சொல்றாங்க. சீத ஆமா கலப ஆமா கோயில்ல செந்தாமரைப்பூம் பாத சிலம்பு பல இசை பாட கோயில்ல பூ போட்டு அர்ச்சனை பண்ற மாதிரி ஆமா அவங்க ஆமா ஒவ்வொரு ஆமா உறுப்பா பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ம் அதுக்கு அவங்களுக்கு கிடைச்சது வந்து ம் சாலோக முக்தி, ம் இன்புறு கருணையின் இனிதன கருளி. சரியா? ம் அடுத்த ம் லெவல்ல வந்து இப்ப இந்த 5 எழுத்து ஓதுதல், ஞானத்தை சிந்தித்தல், அப்புறம் ம் பிரணவ மந்திரம் சொல்றது, யோக பயிற்சி ஒரு இன்ட்ரோடக்ஷன் அவங்களுக்கு கிடைக்குது. இப்ப ம் இதெல்லாம் கிடைக்கிற போது அவங்களுக்கு என்ன ம் கிடைக்குது? அடுத்த லெவல் சாமீப முக்தி வருது. ம் சாபீம முக்தி. அதை என்ன சொல்றாங்க? வரி 50ல சொல்றாங்க. எண்முகமாக இனிதன கருளி. அருளி அருளிங்கிற போது அவங்களுக்கு முக்தி அப்ப கிடைச்சதை அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. ஆ, சரிங்கய்யா. ஆனா அந்த உடம்போடையும் அவங்க இதே இடத்துல அதே பூஜையில இருந்து தாங்க சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க அங்க போகல, கைலாயம் போய் அடையல அப்படின்னு சொல்ல வரேன் நான். அப்ப அடையணும், அங்க போகும்போது சாயுஜ்யம் அடையும் போதுதான் அங்க போவோம். அது வரைக்கும் ஜீவன் முத்த நிலையில அவ்வையாரம்மா இங்க இருந்துதான் நம்மளுக்கு உணர்த்தி இருக்காங்க. அடுத்தது வந்து அருள் சாரூப பெற்றத முக்தி வந்து சாரூப முக்தியும் ஔவையாருக்கு கிடைச்சது. அதுல என்ன சொல்றாங்க? 54வது வரை இருத்தி முக்தி இனிதன கருளி. எனக்கு சோ அருள். இப்ப நீங்க மறுபடியும் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு நான் சொன்னதுல ஏதாவது தவறுனா எனக்கு வாட்ஸ்அப்ல போடுங்க. எனக்கு இல்லைங்க, வாட்ஸ்அப்ல தவறு செய்தி இல்ல அனுப்புங்க. தவறு இல்ல. இல்ல, சரிதான் ஔவையாருக்கு சரிதான். வந்து நான் ஒரு ஔவையாருக்கு நிமிஷம் நான்கு குழம்பிட்டேன் முக்தியும் திரும்பி. கிடைத்தது. இல்ல ஔவையாருக்கு இல்ல, நீங்க 4 திருப்பி முக்தியும் திருப்பி கிடைத்தது. கேட்கும் போது இல்லைங்க, நீங்க திருப்பி கேட்கும் போது நான் தான் ஒரு நிமிஷம் குழம்பிட்டேன். தெளிவடையாத இல்ல அப்படின்ட்டேன். முதல்ல ஆமான்னு சொன்னவன் நான் குழப்பத்துல இல்லைன்னு சொல்லிட்டேன். சாரி. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. இல்ல அப்படிதானே ஒரு ஒரு அதாவது அஹ், அஹ், என்ன அவரு அவரே தெளிந்த ஞானம் வேணும்னு தானே ஔவையாரை கேட்கிறாரு. நம்ம திருப்பி திருப்பி வர்றபோதுதான் நமக்கு தெளிந்த ஞானம் வரும். ஞான தெளிவு இல்லையா? அதனால ஒன்றும் தப்பில்லை. அதனால ஒன்றும் தப்பில்லை. நல்லா அருமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி அம்மா. நன்றி. நான் சொன்னதுல ஏதாவது தவறு இருந்தா நீங்க சரி அவங்க சொல்லிட்டாங்கன்னு எடுத்துக்காதீங்க. நான் சொன்னதுல தவறு இல்லைங்க, இருந்தா நீங்க சண்டை போடணும். நீங்க சொன்னது இல்ல இப்படி நீங்க தப்பு, எப்படி புரிய இப்படி தப்பா வச்சுட்டீங்க. சொல்லலான்ட்டு. நீங்க அந்த அருள் வழி காட்டின்னு அந்த 4 லைனை சொல்லும் போதுதான் நம்ம சொன்னது கரெக்ட் தானே நம்ம புரிஞ்சது. நம்ம திருப்பி கேட்டோடனே ஒரு குழப்பம், நம்ம தான் குழம்பிட்டோம் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாச்சுங்களா. ஓகே. ரொம்ப நன்றி அம்மா. நன்றிங்க. சிவாய நம்ம நன்றி திருச்சிற்றம்பலம். நன்றி எனக்கு பொருளை நன்றி. சிந்திக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்க எடுத்த முயற்சியில வந்து ஓரளவுக்கு இதுல வந்து யோகத்தை பத்தி அம்மா வந்து அந்த நல்ல ஆறாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு 12 லைன்ல வந்து நம்மளுக்குள்ள அந்த மூச்சு பயிற்சியில எப்படி நம்ம உயிர் சக்தியை எழுப்புறோம் அப்படிங்கறது வந்து அந்த 12 லைன்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. கபால வாயில் காட்டி வரைக்குமே நம்ம அது வந்து எனக்கு உணர முடிஞ்சது. வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுல நம்ம பிரணயம் பண்றதுல இவ்வளவு ஒரு இது இருக்கா. அப்போ ஓம்னு சொல்றதுலதான் வந்து நம்மளோட உயிர் சக்தியை நம்ம எழுப்ப முடியும் அப்படிங்கறத அந்த ஆறாதாரத்தை பத்தி பத்தியுமே எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க. அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றிங்க. சிவாய நம்ம இல்ல 2 பேரும் சேர்ந்து ஔவையாருக்கு நன்றி சொல்லுவோம். சரிங்க. நன்றி விநாயகருக்கு நன்றி அம்மா. அவையாருக்கும் நன்றி சார். நன்றி நன்றி. நன்றி நன்றி. சரி, இப்ப அவங்க மீனாள் வணக்கம். ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? பரவாயில்லை. சுந்தரி அம்மா நீங்க சொல்லணுமா நான் சொல்லணுமா? எனக்கு ஓகே. மீனாள் வணக்கம். மீனாள், நீங்க வந்து உங்களை அறிமுகப்படுத்திக்கணுமா? நான் மீனாள், இங்க சென்னையில தான் இருக்கிறேன். பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எவ்வளவு நாளா விநாயகர் அகவல் படிக்கிறீங்க? எனக்கு இந்த காம்படிஷன்ல இருந்தா விநாயகர் அவளே தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. சிறப்பு. எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க விநாயகர் அகவல் இந்த மாதிரி காம்படிஷன் இந்த ஏக நாயகன் குழு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு? சிவகாமி ஆச்சி தான் லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. சரி, அப்படி ஒரு பாட்டு இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. சரி, எடுத்து முதல் முறையா படிச்சேன். பக்தி பாட்டு நினைச்சு எடுத்து பார்த்தேன். ஆனா இது முழுசா பக்தி பாட்டு இல்லைங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டேன். சிறப்பு. உங்களுக்கு வந்து விநாயக பெருமான் சிவகாமி ஆட்சி மூலமா உங்களுக்கு வந்திருக்காங்க, இத தந்திருக்கார். அப்புறம் இது வந்து உங்களுக்கு இந்த இப்போ கத்துக்கிட்டு நீங்க அடுத்த நிலைக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா, அதுவே ஒரு சிறப்பு. ஆமா. 2வது நிலைக்கு காம்படிஷன்ல. ஓகே, இப்போ நான் ஒரு வரி சொல்றேன், அதுல இருந்து நீங்க சொல்லுங்க. 3 கண்ணும் மும்மதச் சுவடும், அதுல இருந்து ஆரம்பிச்சு.
மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரினுள் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்து அருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளம்தனில் புகுந்து குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைத்தான் மகிழ்ந்தெனக்கு அருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணை இனிது எனக்கு அருளி கருவிகள் ஒடுக்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து இருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தெனக்கு அருளி மலமொரு மூன்றின் மயக்கம் மறுத்தே 9 வாயிற் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆறாதாரத்து அங்குஷ நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங் கலையின் எழுத்து அறிவித்து கடையிற் சுழுமுனை கபாலமும் காட்டி நன்றி நன்றி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நன்றி நான்கு நன்றி சிறப்பா சொன்னீங்க. நன்றி உச்சரிப்பு சுத்தமாக இருந்தது. நல்லா சொன்னீங்கப்பா. நன்றி. இப்ப வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பொருள் தெரிஞ்சுக்கிறேன். கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து, அதுல வர அந்த கருத்து வந்து எனக்கு எந்த கருத்தை வந்து ஔவையார் வந்து நமக்கு அறிவிக்கிறாங்க? கருத்தினை அறிவித்து நம்மளோட ஐம்புலன்களை வந்து அடக்கிறதுக்கான அந்த கருத்தை நமக்கு வந்து அறிவிக்கிறாங்க. ஓகே, சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி. மீனாள் வாழ்த்துக்கள். மிகவும் அருமையா விண்ணப்பம் பண்ணிருக்கீங்க. குறுகிய காலத்துல இந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இதுல அடுத்த வார்த்தை அர்த்தத்துக்கு போறது வந்து அல்லல் களைந்தே அருள்வழி காட்டிங்கிற வரியில களைந்தே எதை சொல்றாங்க? எனக்கு புரியல, என்ன சொல்றீங்க? அல்லல் களைந்தே அருள்வழி காட்டின்னு ஒரு வரி வருது இல்ல, அதுல அந்த களைந்தே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நீங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்க? துன்பங்கள் நமக்கு நிறைய வருது. துன்பங்கள், அதாவது ஐம்புலன்கள்னால ஆசைகள் நிறைய வருது. அதுல இருந்து வர துயரங்கள். அதே நான் கேட்கல. அல்லல் கரெக்ட், நீங்க சொல்றது. களைந்தே அப்படின்னா என்ன சொல்றாங்க? களைந்தேன்னா எதை சொல்றாங்க? களைந்தேன்னா அறுத்து. அறுத்து. அல்லல் களைந்தே. களைந்தேன்னா வினைகளை அறுத்து. நன்றி நன்றி நன்றி. மீனாள், ரொம்ப அருமையா பதில் சொல்றீங்க. நன்றி. ரொம்ப நேரம் காத்திருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப நேரம் சிரமப்படுத்தாம சீக்கிரமா முடிச்சிருவோம். 6 நிலைகள், அதுக்கப்புறம் ஒரு 2 நிலை சொல்றாங்க இல்லையா? தெரியெட்டு நிலை. அது என்ன 8 நிலை? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை. இந்த 6 ஆதாரங்களோட நீராதாரம், மீதானம், இது 2ம் சேர்ந்த நிலைதான் 6 ஆதாரம். சரி, அந்த அந்த கடைசி 2 வந்து இப்ப நம்ம அந்த இன்னும் அதுக்கு வேற பேரும் சொல்றாங்க. என்ன பேரு? காமனான நேம் என்ன? சகஸ்ராரம், துவாதசாந்த பெருவழி. இதான் அவங்க சொல்றது. நீங்க சொன்னது வந்து நம்ம நாத ஒலியில போட்டிருந்தது. கரெக்டா தான் சொன்னீங்க. சரி, இப்ப இது ஒன்னொன்னுக்கும் எந்த இதெல்லாம் கண்ணால பார்க்க முடியுமா? சக்கரங்களை கண்ணால பார்க்க முடியாது. அது கண்ணால பார்க்க முடியாது, உணர மட்டும்தான் முடியும் சக்கரங்களை. ஓகே. ஆனா எங்க இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, எங்க இருக்குங்கிறது தெரியும். ஓகே, சரி, எங்க இருக்கு? அது எங்க இருக்குங்கிறது தெரியும் சொன்னீங்களா? அது எங்க இருக்கு? ஒன்னொன்னு எங்க இருக்கு? மூலாதாரம் வந்து முதுகு தண்டுக்கு கீழ் பகுதியில இருக்கு. சுவாதிஷ்டானம் வந்து தொப்புல இருந்து 2 அடிக்கு கீழே இருக்கு.
தொப்புள் தான் வந்து மணிப்பூரகம், நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம். அநாகதம் வந்து இருதயம், விசுத்தி வந்து இந்த தொண்டை வளை, ஆக்கினை வந்துட்டு நெற்றிக்கண். அப்புறம் அடுத்த 2 தலை கபால வாயில் வரும். எக்ஸாக்டா எனக்கு தெரியல அது 2ம் என்னன்னு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வீடியோல தெரியுறா என் போட்டோ? தெரியுது. இதுதான் சகசிராரம்ங்கிறாங்க. இதுதான் 7வது நிலைங்கிறாங்க. இது 6வது நிலை, இது 6வது நிலை, இது 6வது நிலை, இது 7வது நிலை. இந்த பிள்ளைங்களுக்கு வந்து பிறந்த உடனே தலையில வந்து ஒரு கேள்விப்பட்டிருக்கிறேன். 7வது நிலை கபால உச்சியும் அந்த சக்தி வர்றதுதான் 8வது நிலை அப்படின்ட்டு. ஆமா, அதுக்கு மேல 12 அங்குலம்ங்கிறாங்க. அதுதான் வந்து துவாதசாந்த பெருவழிங்கிறாங்க. ரொம்ப நாள் முன்னாடி கேள்விப்பட்டது. ஆமா, இப்ப சரி, ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இப்ப இந்த இதுல வந்து இப்ப இதெல்லாம் கண்ணால பார்க்க முடியாதுன்ட்டீங்க. அப்ப 2க்கும் தொடர்பு இருக்கா? அதாவது இப்ப இது எல்லாமே வந்து ஒரு நம்ம கிளான்ஸோட லிங்க்டுங்கிறாங்க. ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு கிளான்ஸோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். அப்ப வந்து இப்ப வந்து இந்த சக்கரங்கள்ல வந்து ஒரு இப்ப இந்த இதத்தான் வந்து சூக்குமம்னு சொல்றாங்க இல்லையா? தூலம் கண்ணால பார்க்கக்கூடியது, கண்ணால பார்க்க முடியாதது சூக்குமம். இப்ப இதெல்லாம் வந்து இதெல்லாம் லொகேஷன்லாம் நீங்க சொன்னீங்க. இந்த 8 இதுவும் எங்க இருக்கு, என்ன ஏதுன்னு லொகேஷன்லாம் நம்ம பார்த்தோம். இந்த லொகேஷன்லாம் கண்ணால பார்க்க முடியாதுன்ட்டோம். இப்ப நமக்கு வந்து ஒரு 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 இப்ப உடம்புல ஒரு கட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கட்டிய கண்ணால பார்க்கலாம் இல்லையா? பார்க்க முடியுமா, முடியாதா? முடியும். அப்ப இந்த ஆதாரங்கள்ல இது சக்தி ஓட்டம் தான், சக்தி ஓட்டம். அந்த சக்தி ஓட்டத்தை தான் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேக்கங்கள் வந்து அந்த ஒளி உடல்லையும் பிரதிபலிக்குமா? பிரதிபலிக்கும் இல்ல, சொல்லுங்க. உங்க புரிதல் ரொம்ப நாள் படிச்சிருக்கீங்களா? இல்ல, நீங்க கேக்குற கேள்வி கடைசி என்ன கேட்டீங்க? அதாவது இப்ப இத எனர்ஜி பாடின்னு சொல்லுவோம். இப்ப இந்த சக்கரங்களை எல்லாம் எனர்ஜி பாடின்னு சொல்லுவோம். இத வந்து பிசிக்கல் பாடின்னு சொல்லுவோம். தூல உடம்பு, சூக்கும உடம்பு. இந்த 2க்கும் தொடர்பு இருக்கா? தொடர்பு இருக்கு. சரி, அப்ப வந்து நம்ம சூக்கும உடம்புல ஒன்ன சரி பண்ணா அது தூல உடல்ல பிரதிபலிக்குமா? சரி பண்ண முடியுமா முதல்ல? அத பத்தின விவரம் எனக்கு தெரியல சரியா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. பண்ண முடியும். ஆன்சர். ஓகே, நன்றி. நன்றி.